ப்ளவுஸுக்கு ட்ரேசிங் ரொம்ப முக்கியம். அதுவும் இப்போ பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி அதை பற்றியே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ட்ரெண்டிங்காக இருக்க போட் நெக்கில் எப்படி ட்ரேசிங் பண்ணி நம்ம அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒன் பை ஒன்னாக ட்ரேஸ் பண்ணுறது எப்படி, பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு, அதே மாதிரி ஸ்லீவ் பார்ட், இது எல்லாமே எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக காட்ட போகிறேன். வாங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்கள் சுபா. வெல்கம் டு சுபா ஆர்ட்ஸ். இப்போ பாருங்கள், இதுதான் ட்ரேசிங் பேப்பர். இந்த ட்ரேசிங் பேப்பரை நான் பேக் நெக்கில் நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, மார்க் பண்ணியிருக்கோம், அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரேசிங் பேப்பர் நான் எடுத்து அதை அப்படியே அச்சா இதில் வந்து ட்ரா பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு. அப்போ தான் இதனுடைய அளவு வந்து நம்மளுடைய ப்ளவுஸோட பேக் நெக்கோட அளவு இந்த ட்ரேசிங் பேப்பரில் கிடைக்கும். இப்போ இந்த போட் நெக்கு, அதுக்கப்புறம் கீழே வந்து அழகாக அந்த ஒரு கரெக்டாக பார்த்தோம்னா ஒரு என்ன சொல்லலாம், அந்த டைமண்ட் ஷேப் மாதிரி இருக்குது, அந்த இதை நம்ம வந்து வரைஞ்சிக்கணும். சரியா? இது வந்து நல்ல ஒரு பென்சில் வந்து நார்மல் பென்சில் எடுத்துக்கோங்க. இது 8B, அதாவது 8B அப்படின்னா பென்சில் ட்ராயிங் பண்ணுற இதில் அது கிடைக்கிற பென்சில். அது கொஞ்சம் திக்காக அது இருக்கும், அதனால நான் இதில் பண்ணிக்கிறேன். நீங்கள் எடுத்தோடனேயே மார்க்கரில் பண்ணாதீங்க. மார்க்கரில் பண்ணால் தப்பு பண்ண அழிக்க முடியாது. அதனால தான் நான் பென்சிலில் பண்ணுறேன். நீங்களும் பென்சிலே ட்ரை பண்ணுங்கள். நார்மல் பென்சிலில் பண்ணிங்கன்னா லைட்டாக தான் தெரியும். இந்த மாதிரி கொஞ்சம் வந்து டார்க் பென்சிலில் எடுத்தீங்க அப்படின்னா 6B 8Bன்னு சொல்லி பென்சிலில் அளவு இருக்குது, அதில் நல்லா டார்க்காக எடுத்து அதில் நீங்கள் இந்த மாதிரி அளவை ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து கழுத்தோட ரைட் சைடு நான் பண்ணிகிட்ருக்கேன், அதாவது முதுகு பாட்டோட ரைட் சைடு. பாருங்கள், அவ்வளோதான், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. இந்த மாதிரி தப்பு வந்துச்சுன்னா நம்ம அழிச்சிக்கலாம், ஏன்னா பென்சில்ன்றனால நமக்கு ஈஸியாக இருக்கும். இதே மார்க்கிங் ஒரு பெனில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து அழிக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன் மெதுவாக ஃபேன் கம்மியாக வச்சு இந்த மாதிரி நான் இப்போ எதுக்கு மேலே அந்த பாக்ஸ்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னா கரெக்டாக அது வந்து கசங்காமல் இருக்கணும். அதனால் இப்போ சென்டர் பாயிண்ட் எப்போயுமே மார்க் பண்ணிக்கோங்க. முதுகுனாலும் சரி, கைனாலும் சரி, எதுவுமே நம்ம சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணால் தான் அந்த அளவு வந்து மாறாமல் நமக்கு கிடைக்கும். அந்த டைமண்ட் ஷேப் வந்து நமக்கு மாறக்கூடாது. அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து நான் நடு பார்ட்டு சென்டர் பாயிண்ட்டை வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு, இப்போ பாருங்கள் கரெக்டாக அது வந்து ரைட் சைடு மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ லெஃப்ட் சைடு கொண்டு போகிறேன். நமக்கு வந்து இந்த ஷீட்டில் வந்து நமக்கு அப்படியே அக்யூரேட்டாக அடியில் என்ன நம்ம ட்ரேஸ் பண்ணியிருக்கோம், என்ன வரைஞ்சிருக்கோமோ, நம்ம டெய்லர்கிட்ட கொடுத்தோம்னா அவங்க இந்த டிசைன் மார்க் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை அப்படியே நம்ம இந்த ட்ரேசிங் பேப்பரில் கொண்டு வந்துடலாம். நம்ம அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி தர்றதை நம்ம ட்ரேசிங் ஷீட்டில் கொண்டு வந்துட்டு என்ன டிசைன் வேணுமோ அதுக்கப்புறம் ட்ரேசிங் ஷீட்லேருந்து நம்ம மறுபடியும் அந்த மெட்டீரியலுக்கு நம்ம கொண்டு போயிடலாம். இன்றைக்கி அந்த வீடியோ தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் காட்ட போகிறேன். இப்போ நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ நமக்கு முதுகு பார்ட் கம்ப்ளீட்டாக கிடச்சிருச்சு. இப்போ இதில் என்ன டிசைன்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியுதா அளவு? நல்லா பாருங்கள், கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சு பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது, ஏன்னா சின்ன சின்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நான் இதில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம டைமண்ட் ஷேப் வரைஞ்சாச்சு. இது வந்து நல்ல அழகான இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க போட் நெக்கு ப்ளஸ் இதில் நடுவில் வந்து நமக்கு டைமண்ட் ஷேப். இப்போ கைப்பகுதி எப்படி வரையலாம்? கைப்பகுதியை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும் இல்லையா, அப்போ தான் நம்ம கைப்பகுதிக்கு அப்புறம் நம்ம பண்ண முடியும். இப்போ இந்த பாருங்கள், கீழே இது கையோட அளவு இதுதான். இந்த அளவை வந்து இந்த பேப்பரில் அப்படியே நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ இதனுடைய அளவு எவ்வளோ இருக்குன்னு முதல் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் பொதுவாக வந்து 28 to 30 சென்டிமீட்டர் அளவு தான் இருக்கும். நீங்கள் என்ன அளவு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ 30 சென்டிமீட்டர் அப்படின்னா 15 சென்டிமீட்டர் சென்டர் பாயிண்ட்டு அந்த மாதிரி. இப்போ 29 இருக்குது அப்படின்னா 29ல் பாதி எவ்வளவு? ஓகேவா? 28 அப்படின்னா 14 28. ஸோ 14.5 அது வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக சென்டர் பாயிண்ட் கிடச்சிரும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பேக் சைடு, அதாவது நம்ம முதுகு பக்கம் எந்த பக்கம் ட்ரா பண்ணோமோ அப்படியே நேர் எதிர் பக்கம் இந்த பேப்பரை போட்டுக்கோங்க. ஏன்னா அங்கே தான் நமக்கு இடம் கிடைக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம அழகாக மார்க் பண்ணிக்கலாம் கைக்கு. இப்போ கையோட அளவு வந்து என்ன அளவு இருக்குதுன்னு பாருங்கள். சைடு போர்ஷன் அவங்க டெய்லர் வந்து அவங்க ஸ்டிச் பண்ணுறதுக்கு அப்படின்னு கொஞ்சம் கேப் விட்டுட்டு தான் நமக்கு மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதே அளவு வந்து நம்ம முதல் நல்லா மார்க் பண்ணிக்கணும். பேப்பர், அதாவது நமக்கு பேப்பரில் நல்லா பளிச்சுன்னு தெரியணும், மேலே ட்ரேசிங் பேப்பர் தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி அடியில் மெட்டீரியலில் வந்து நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கணும். நீங்கள் அதை திக்காக நீங்கள் வரைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா மேலே நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த அளவு. இல்லைன்னா அது டிம்மாக இருக்கும். இப்போ மேலே இந்த லைன் நமக்கு தேவையில்லை, நமக்கு கீழே மட்டும்தான் தேவை. அதனால் நான் இதை வந்து நம்ம டார்க் பண்ணிக்கலை.
சைடு மட்டும் நல்லா டார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பேப்பர் கரெக்டாக வைக்கிறேன். அந்த சென்டர் பாயிண்ட் தான் மெயின். பேப்பர்லேயே அதே அளவு எடுத்து சென்டர் பாயிண்ட் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு பாருங்கள், சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டேனா, இதுதான் அதனுடைய அளவு. ஸோ இந்த அளவுல இருந்து நம்ம 1 இன்ச் வந்து நம்ம கேப் விடணும். அந்த 1 இன்ச் எதுக்கு அப்படின்னா டெய்லர்ஸ் வந்து மடித்து தைக்கிறதுக்கான அளவு. ஆல்ரெடி நம்ம அந்த துணியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த இடம் வந்து டெய்லருக்கு வந்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணுற அளவு தான் நான் போட போகிற டிசைனோடது. இப்போ இதே ஒரு மோட்டிவ் நீங்கள் வரைகிறீங்க அப்படின்னா சென்டர் பாயிண்டில் அப்படியே நீங்கள் ட்ரா பண்ணிடலாம். எனக்கு வந்து இப்போ இதில் வந்து கொடி மாதிரி மாடல் வருது. அந்த கொடி வரையணும் அப்படின்னா அதுக்கு அளவு வேணும். இப்போ இந்த லைனில் எல்லாமே நம்ம அடியில் துணியில் போட்ட அதே லைன் தான். இப்போ இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு நான் இடம் விட்டுருக்கேன். அது எதுக்கு அப்படின்னா இந்த கொடியோட மாடல் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு. நமக்கு கை ஸ்லீவோட அளவு நமக்கு தெரியும், அதே மாதிரி பேக் நெக்கோட அளவும் தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரேசிங் ஷீட்டில் வந்து நான் ஒரு கொடி மாதிரி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியுதா பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். ஒரு கொடி டைப்பில் வரும். கீழேருந்து மேலே வந்து ஒரு கொடி கொடியாக போகிற மாதிரி இருக்கும். அங்கங்கே குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் மாதிரி வரும். அந்த மாதிரி இருக்கும். டைமண்டில் வந்து சின்ன சின்னதாக, ரொம்ப பெரியதாக இருக்காது, சின்ன சின்னதாக ஒரு டிசைன் இருக்கும். இதை வந்து அப்படியே இந்த துணியில் எப்படி நம்ம கொண்டு வரலான்னு பார்ப்போம். இப்போ பேக் நெக்கை பாருங்கள், கரெக்டாக அளவு வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து துணியை நம்ம 2ஆக மடித்து போட்டுக்கணும். இந்த அளவை வச்சுக்கிட்டு நம்ம வந்து 2ஆக மடித்து வச்சுக்கணும். துணியை 2ஆக மடிக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு மார்க்கிங்கில் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி 2ஆக மடித்து நீங்கள் வச்சுக்கோங்க. கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணிவிட்டு துணியை 2ஆக மடித்து வச்சுக்கோங்க. மடித்து வச்சுட்டு அதே மாதிரி இந்த நம்ம எடுத்துக்கிற ட்ரேசிங் ஷீட்டையும் 2ஆக மடிங்க. ரெண்டுமே ஒரே அளவாக இருக்கணும். புரியுதா? இந்த அளவு, இந்த ட்ரேசிங் பேப்பர் அளவும் அடியில் துணியில் இருக்கிற அளவும் ஒரே அளவாக இருக்கணும். ஒரே அளவாக வச்சு அந்த லைன்ஸ் எல்லாமே நம்ம மார்க் பண்ணியிருக்கனால கரெக்டாக நமக்கு தெரியும். அதை வச்சு கரெக்டாக நீங்கள் அதை மடித்து அடிப்பாட்டு அடியில் விட்டுருங்க. துணிக்கு அடியில் இந்த மாதிரி விட்டுறணும். 2ஆக துணி எப்படி மடிக்கிறோமோ அதே மாதிரி 2ஆக, அதாவது துணிக்கு மேலே 2ஆக போட்டு ட்ரேசிங் ஷீட்டை மடிக்கணும். புரியுதா? ட்ரேசிங் ஷீட்டுக்குள்ளே தான் அந்த துணி இருக்கணும். அந்த மாதிரி வச்சிடணும். அந்த மாதிரி வச்சாதான் நம்ம வந்து ஃப்ரண்ட், அதாவது பேக் போர்ஷன் 2 பக்கமே நம்ம கவர் பண்ண முடியும். ஒரே நேரத்தில் மாறாமல் நம்ம கவர் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம ரைட் சைடு வரைஞ்சிட்டு லெஃப்ட் சைடு வரைவோம் அப்படின்னா டிசைன் வந்து கொஞ்சம் அளவு மாறும். இந்த மாதிரி நம்ம வரைகிறப்ப, ட்ரேஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து அக்யூரேட்டாக நமக்கு கிடைக்கும். ஃப்ளவரோ இல்லை லீஃபோ அப்படியே ஒரே அளவாக நமக்கு கிடைக்கும். கரெக்டாக அளவு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இந்த எட்ஜு மட்டும் கரெக்டாக வச்சுட்டு அடியில் நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ட்ரேசிங் ஷீட் கொடுத்துருக்கேன் இல்லையா, எட்ஜு தான் மெயின். அது வந்து நல்லா கரெக்டாக வச்சு ஷார்ப்பாக நெகத்தை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு இதை வச்சு நீங்கள் கம்ப்ளீட்டாக மூடிடுங்க. இந்த மாதிரி அவ்வளோதான். இப்போ மூடியாச்சு. இப்போ எப்படி இந்த இதில் இருக்க கொடி மாதிரி நான் வரைஞ்ச டிசைனு எப்படி துணியில் கொண்டு போகிறது? அதுக்கு நமக்கு என்ன வேணும்? நமக்கு அதுக்கு கார்பன் ஷீட் வேணும். சரியா? இதுக்கு நான் வந்து எடுத்திருக்க கார்பன் ஷீட் வந்து, ஒரு நிமிஷம் இருங்க, இந்த அளவு லைட்டாக கொஞ்சம் மாறுது, நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணுறப்ப கொஞ்சம் ஃபேனை கம்மியாக வச்சுக்கோங்கப்பா. கம்மியாக வச்சாதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கூட பிசுறு மாறாமல் கரெக்டாக வச்சுட்டு வெயிட்டுக்கு ஏதாவது வச்சுட்டே இருங்க. சுற்றி வெயிட்டுக்கு ஏதாவது ஒன்று நான் வச்சுருக்க மாதிரி பாக்ஸோ ஸ்கேலோ ஏதாவது புக்ஸோ வச்சு நீங்கள் கொஞ்சம் வெயிட்டுக்கு வச்சுருங்க. கொஞ்சம் இதை நம்ம வைக்கிறப்ப சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் ட்ரேஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கார்பன் ஷீட் எடுத்துட்டேன். இப்போ இதுக்குமே நான் வந்து எல்லோ கார்பன் தான் எடுத்திருக்கேன். எல்லோவுக்கு வந்து எல்லோ தான் கொஞ்சம் தெரிஞ்சிச்சு, ஒயிட் வந்து ரொம்ப கம்மியாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லோ கார்பன் எடுத்திருக்கேன். எல்லோ கார்பனில் பிரிண்டட் சைடு தான் நம்ம வரைவோம். இப்போ பிரிண்டட் சைடு வரைஞ்சோம்னா அடிப்பகுதியில் பிளெயினாக இருக்கிற பகுதியில் நமக்கு அச்சு விழுகும் இல்லையா? இப்போ வந்து நமக்கு 2 பக்கமும் விழணும். முதுகு வந்து 2 பக்கம் நம்ம துணியை மடித்து வச்சுருக்கனால 2 பக்கமும் நமக்கு டிசைன் விழணும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ இந்த மேற்பகுதி நம்ம வரைகிறது அடிப்பகுதியில் இப்படி விழுகும். புரியுதா? அந்த மாதிரி நம்ம அதை வந்து கணக்கு பண்ணி கரெக்டாக வைக்கணும். இப்போ மேலே வைக்கிறப்ப
இந்த மாதிரி வைக்கணும். அடியில் வைக்கிறப்ப இப்படி வைக்கணும். அதாவது இந்த கலர் பிளெயினாக இருக்கிறது வந்து மேலே வர்ற மாதிரியும், டிசைன் இருக்கிற பக்கம் வந்து நமக்கு வந்து கீழே போகிற மாதிரியும் வைக்கணும். நான் இப்போ வச்சு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எப்படின்னு வச்சு காட்டுறேன் பாருங்கள். அளவு கரெக்டாக வச்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லா மெஷர் கரெக்டாக துணிக்கும் அந்த ட்ரேசிங் பேப்பருக்கும் செட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த கார்பன் ஷீட்டவே நீங்கள் வைக்கணும். அடியில் வைக்கிற கார்பன் ஷீட் நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். பிளெயினான பகுதி வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி, ஓகேயா, துணியோட ஒட்டி இந்த மாதிரி, புரியுதா? இப்படி பண்ணுறப்ப தான் அடியிலையும் நமக்கு வந்து ட்ரேஸ் பண்ண முடியும். அதுவுமே எல்லாமே அந்த நடு பாயிண்ட், சென்டர் பாயிண்டில் அந்த ஒரு கோடு நம்ம நல்லா போட்டோம்ல, நெகம் வச்சு கரெக்டாக நீங்கள் அழுத்தி ஒரு கோடு மாதிரி போட்டுக்கோங்க. அந்த அச்சை வச்சு தான் நீங்கள் கரெக்டாக வைக்க முடியும். இந்த மாதிரி வைக்கிறது அடிப்பகுதியில் விழுகும், ஓகேவா? இப்போ மேலே விழணும். மேலே இந்த சைடு விழுகிறதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ வந்து கார்பன் இந்த மாதிரி பிரிண்டட் பக்கம் வந்து பாருங்கள், இந்த அடிப்பகுதியை பிளெயினாக இருக்கிறத வந்து அடியில் கொண்டு போயிட்டேன். பிரிண்டட் சைடு வந்து நம்மளை பார்க்குற மாதிரி. மொதல் வச்சது பிரிண்டட் சைடு அடியில் போயிருந்துச்சு, இப்போ பிரிண்டட் சைடு மேலே வந்துருச்சு. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. எந்த சைடு பிரிண்டட் சைடில் நம்ம வரையறையுமோ அதை அப்படியே நமக்கு அச்சு விழுகும். அவ்வளோதான் இந்த கார்பனுக்குரிய ஒர்க்கு. அப்படியே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. எந்த அளவும் மாறாதமாக அப்படியே அச்சாசலாக க்ளோஸ் பண்ணிடுங்க. இவ்வளோதான். வச்சுட்டு எந்த சுருக்கமும் இருக்கக்கூடாது. இதுதான் மெயின். சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. திருப்பி வெயிட்டுக்கு ஏதாவது வச்சுக்கோங்க. அழுத்தி சுருக்கம் இல்லாமல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே நம்ம பென்சில் எடுத்து கொஞ்சம் கூட பிசுறாமல் நம்ம ட்ரா பண்ணோம்னா அந்த டிசைன் அக்யூரேட்டாக நமக்கு கிடச்சிரும். அதாவது பெரிய பெரிய பிரைடல் ஒர்க் பண்ணுறப்ப எல்லாருமே இப்படி தான் பண்ணுவாங்க. ஈஸியாக ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னா இதுதான் மெத்தடு. இப்போ இந்த மாதிரி நம்ம மேலே இப்போ ஒன் சைடு தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஒன் சைடு இப்போ நான் ட்ரேஸ் பண்ணேன்னா ரெண்டு முதுகுமே நமக்கு டிசைன் கிடச்சிரும். கம்ப்ளீட் ஆகி அந்த டிசைன் முடிகிறப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ரெண்டு சைடுமே அழகாக நமக்கு டிசைன் கிடச்சிரும். லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு கொடி மாதிரி ஏதாவது வரைஞ்சி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எதுவுமே ஆல்டர் பண்ண முடியாது. இன்னொன்று கார்பனில் நம்ம வரைகிறது வந்து சீக்கிரமாக அழிக்க முடியாது. நம்ம எரேசர் வச்சு அழிச்சாலுமே கொஞ்சம் கொஞ்சம் அது தெரிய தான் செய்யும். அதனால் லைட்டாக அப்படி முதல் செக் பண்ணிக்கோங்க. சின்னதாக ஏதாவது ஒரு எட்ஜில் மட்டும் லைட்டாக ட்ரா பண்ணி பாருங்கள். கரெக்டாக நம்ம மார்க் பண்ண இடத்துல தான் நம்ம ட்ரா பண்ணுறோமா அப்படின்றது ஒரு செக்கிங் தான். என்னதான் செக் பண்ணிவிட்டு நம்ம எல்லாமே வச்சாலும் திருப்பி லைட்டாக அது வந்து கொஞ்சம் ஷேக் ஆகுறப்ப இடம் மாற தான் செய்யும் நெக் பார்ட்டில். அதனால தான் திருப்பி நான் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த வீடியோவே நான் சொன்ன மாதிரி பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகிற வீடியோ. அது உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் புரியணும். அதுக்காக தான் நான் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் கூட உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நம்ம சோம்பேறித்தனம் பார்த்துட்டு கடைசி பார்ப்போம் அப்படின்னு நினச்சோம்னா தப்பாக போயிடும். அதனால ஸ்டார்டிங்லேயே செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ பாருங்கள், அந்த கொடி மாதிரி ஒரு கொடி வந்துட்டு அதில் லீஃபு, அப்புறம் ஒரு சின்ன சின்ன ஃப்ளார்ஸு, திருப்பி லீஃபு. அதாவது இந்த டிசைனில் வந்து மோஸ்ட் ஆஃப் த இடம் வந்து லீஃப் தான் வருது. அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் லீஃபு, குட்டி குட்டி ஃப்ளார்ஸு நான் ட்ரா பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன டிசைன் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். எனக்கு வந்து இது ப்ரைடுக்கு கேட்டிருக்கனால அவங்க இந்த மாடல் தான் அவங்க என்கிட்ட கேட்டிருக்காங்க. இனி அடுத்த வீடியோவில் இந்த ப்ளவுஸை வந்து எப்படி டிசைன் பண்ணுறேன்றதை கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஜஸ்ட் மார்க்கிங் தான் நான் காட்டுறேன். இதே ப்ளவுஸ் வந்து நான் டிசைன் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை பார்ப்போம். அடுத்தடுத்து நான் அதையும் கொஞ்சம் எடிட் பண்ணி, கொஞ்சம் ஒர்க் இருக்குது, எடிட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு போடுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக மெதுவாக பண்ணிடுங்க. கம்ப்ளீட்டாக ட்ரா பண்ணுறது தான். இதுக்கு வந்து நார்மல் பென்சிலே போதும், சரியா? இது வந்து ரொம்ப அந்த டார்க் பென்சிலாக நமக்கு தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ட்ரா பண்ண மேலே தான் இது வந்து நம்ம மறுபடியும் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அந்த அச்சு மட்டும் நமக்கு விழுந்தாலே போதும். கொஞ்சம் அழுத்தி மட்டும் கொடுங்க. ஏன்னா அடியிலே நம்ம ட்ரேசிங் பேப்பர் வச்சுருக்கோம். ஸோ டபுள் ட்ரேஸ் மாதிரி இது கொஞ்சம் அழுத்தி கொடுத்தா தான் அந்த துணியிலையுமே டார்க்காக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். மெதுவாக பண்ணுங்கள், பதறாமல் மெதுவாக பண்ணணும். ஃபுல்லாக இவ்வளோ தூரம் முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த லைன் வந்து ஒரு சின்ன சின்ன ஃப்ளவர் மாதிரி தான் வருது. ரொம்ப பெரிய இதெல்லாம் வரல. இப்போ பாருங்கள்,
எதுவுமே அசையாமல் ஃபஸ்ட்டு தூக்கி பாருங்கள் அடியில் விழுந்திருக்கான்னு. அச்சு அப்படியே விழுந்திருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுதா? கொஞ்சம் நல்லா பாருங்களேன். ஏன்னா வீடியோவில் வந்து எனக்கு வந்து எப்படி தெரியுதுன்னா எல்லோ கலரில் இருக்கனால எல்லாமே எல்லோ இஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த சைடும் அந்த சைடும் விழுந்துருச்சு. மேலே வந்து சின்ன சின்ன லீஃப் மாதிரி தான். இந்த பேக் சைடு பாருங்கள். ஓகே, வந்திருக்கு. இந்த மாதிரி வந்துருச்சு. கரெக்டாக இடத்துல நம்ம ட்ரேஸ் பண்ணியிருக்கோன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே எடுங்க. இல்லைன்னா திருப்பி அரேஞ்ச் பண்ணுறது கஷ்டம். கம்ப்ளீட்டாக வந்துருச்சு பாருங்கள். கீழே வந்து கொடி, அதில் வந்து ஃப்ளவரு, லீஃபு, மேலே வந்து வெறும் வந்து இது மட்டும்தான், குட்டி குட்டி லீவ்ஸ் மட்டும்தான் வருது. இங்கே தான் கொடி வருது. இந்த நடுப்பாட்டு வந்து கேப்பு. இது போட் நெக்குக்கு அந்த கொடியை போட்டாச்சு. நடுவில் வந்து கேப் வந்து கட் ஒர்க் பண்ண போகிறேன். இங்கே லீஃப் வந்து குட்டி குட்டியாக வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து பேக் நெக் முடிஞ்சிருச்சு. இவ்வளோதாங்க பேக் நெக்குக்கு நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணுறது. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். இப்போ அடுத்து வந்து நம்ம கையோட பார்டர் லைன் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். அதுவும் இதே மாதிரி தான். நம்ம பேக் நெக் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாலே கொஞ்சம் ரிலீஃப் தான் சொல்லப்போனால். இதெல்லாம் கைக்கு மார்க் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். ஆல்ரெடி லைன் போட்டு வச்சுருக்கோம். அந்த லைன் மேலேயே திருப்பி பாருங்கள், அதே மாதிரி கார்பன் வைக்கிறேன். இந்த கீழே விட்டுட்டு நான் கார்பன் வைக்கிறேன். இதுதான் நமக்கு வந்து டெய்லர்லேருந்து தைக்கிற போர்ஷன் போயிடுது. ஸோ அதனால் அந்த இடத்துல நான் கார்பன் வைக்கலை. அந்த லைனை விட்டுட்டு மேலே நான் கார்பன் வைக்கிறேன். அப்போ தான் நமக்கு கரெக்டாக அளவு தெரியும். இதே மாதிரி அந்த சென்டர் பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கரெக்டாக நம்ம ட்ரேசிங் பேப்பர் வச்சுருங்க. நீங்கள் என்ன டிசைன் அப்படின்னாலுமே நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் பண்ணலாம். அவ்வளோதான். சேம் அதே மாதிரி பாருங்கள், பறந்துக்கிட்டே தாங்க இருக்குது. அதே மாதிரி திருப்பி நான் ட்ரேஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லீவுக்கு சிலவங்க டிசைன் கேட்பாங்க. அதுக்குமே நீங்கள் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். பேஸ் வந்து இதுதான் பேஸ் மெத்தடு. இதை வச்சு நீங்கள் என்ன டிசைன்னாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், உங்கள் சாய்ஸு. எனக்கு கேட்டவங்க ஜஸ்ட் ஒரு பார்டர் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி ஸ்லீவுக்கு கேட்டிருக்காங்க. புட்டாஸ்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஸ்லீவ் மட்டும்தான் நான் ட்ரா பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஃபுல்லாக ஸ்லீவ் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பார்ப்போமா எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் வாங்க. மெதுவாக பாருங்கள், கை லெஃப்ட் கை பாருங்கள், எல்லாமே பிடிச்சிருக்கு, எதுவுமே அசையக்கூடாது. நல்லா டிசைன் வந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் இப்படி எடுக்கணும். ஓகேவா? கரெக்டாக அந்த லைன் 2 லைனுக்குள்ளேயே அடங்கிருச்சு. இந்த லைனில் வரணும்னு சொல்லி தான் நான் மார்க் பண்ணது. முடிஞ்சிச்சு. இதே மாதிரி தான் அடுத்த ஸ்லீவும். சேம் அதே மாதிரி தான் அடுத்த ஸ்லீவு. நான் இதை அப்புறம் போட்டுக்கிறேன் உங்களுக்கு வீடியோவுக்காக. ஒரு ஸ்லீவ் நான் காட்டிட்டேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். பாருங்கள், ஃப்ரண்ட் நெக் வந்து நான் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோவே ஏற்கனவே நான் ஃப்ரண்ட் நெக் வந்து எப்படி ட்ரேஸ் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்கேன். இது நான் போட வேணான்னு நினச்சேன். சரி, எதுக்கு இதையும் விடுவானே, இதையும் போட்டுருவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ப்ளவுஸ் ஃபுல் மார்க்கிங் நம்ம பார்த்த மாதிரி ஆயிரும். அதனால் பாருங்கள், ஃப்ரண்ட்டு தான். ஃப்ரண்ட்டுக்கு கரெக்டாக அதே மாதிரி ட்ரேசிங் ஷீட் வைக்கிறேன். கார்பன் ஷீட் வைக்கிறேன். வச்சுட்டு இதுக்கு மேலே ட்ரேசிங் ஷீட்டு. நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான். கரெக்டாக அந்த லைன் மட்டும் மேலே அந்த ஷோல்டர் பார்ட்டு, அதே மாதிரி கழுத்துக்கு வர்ற அந்த கர்வ் லைனு, அந்த லைன் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடணும். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கார்பன் வைக்கணும். ஃபஸ்ட்டு அந்த லைனில் பாருங்கள் உட்கார வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு அந்த லைனில் நம்ம கார்பன் ஷீட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி ட்ரேசிங் ஷீட்டை வச்சு உட்காந்து நல்லா மார்க் பண்ணிக்கணும். அந்த லைன் தெரியுதான்னு பாருங்கள், அடியில் அந்த லைன் வர்ற இடத்துல கரெக்டாக மேலே இந்த லைன் 2 லைனும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த நம்ம இந்த கார்பன் பேப்பர் வைக்கணும். ஃபஸ்ட்டு மெஷர் அளவு தான். அளவை நல்லா கரெக்டாக வச்சதுக்கப்புறம் நம்ம கார்பன் ஷீட் வச்சு எப்பயும் போல் அப்படியே ட்ரேஸ் அவுட் எடுக்க வேண்டியதுதான். இங்கேயும் 2 லீஃப் மாதிரி தான் வருது. நம்ம பேக் நெக்கில் வந்து மேலே நான் போட்டேன்ல குட்டி குட்டியாக லீஃபு, அந்த லீஃப் மட்டும்தான் ஃப்ரண்ட் நெக்குக்கு வருது. ஏன்னா கீழே வர கொடி வராது. அது வந்து இங்கே போட்டோம்னா ரொம்ப பெருசாக தெரியும். இது வந்து பின்னாடி அந்த பேக் நெக்கோட கண்டினியூஷன் தான்.
ஸோ அதனால் ஃப்ரண்ட் நெக் வந்து 2 லீஃப் மட்டும்தான் இதுக்கு. இப்போ பாருங்கள், அதே மாதிரி நல்லா செக் பண்ணிக்கோங்க. இப்படி தூக்கி பார்த்துட்டு ஓகே இப்போ எடுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இனி அடுத்தடுத்த வீடியோஸில் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக காட்டுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் பண்ண போகிறது பேக் நெக்கு. நான் 18 இன்ச் ஃப்ரேமில் தான் மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுவேன். காட்டில் பண்ண மாட்டேன், அதே மாதிரி பாக்ஸ்லேயும் பண்ண மாட்டேன். எனக்கு இதுதான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம வேண்டிய மாதிரி டக்குன்னு மாட்டிக்கலாம். அதனால் இதிலே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு பாக்ஸில் கூட மாட்டுவோமான்னு பார்த்தேன், பாக்ஸ் ஸ்டாண்டில். ஆனால் இந்த டிசைன் வந்து 18 இன்ச் உள்ளே அடங்கிடுது. இதை பாருங்கள், உள்ளே அடங்கிருச்சு. ஸோ அதனால் இந்த ஃப்ரேமே எனக்கு வந்து எப்பயுமே இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் இதிலே நம்ம மாட்டி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பேக் நெக் தான் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணணும். அதை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கையோ இல்லை ஸ்லீவோ நீங்கள் கையோ இல்லை ஃப்ரண்ட் நெக்கோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக மாட்டியாச்சு. கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு நம்ம எந்த பக்கம் ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த பக்கம் ப்ளெயினாக வச்சுட்டு ஒர்க் பண்ணாத பக்கம் இந்த நம்ம மாட்டுற அந்த ஸ்க்ரூவை வந்து கொண்டு போயிருங்க. அட்ஜஸ்ட் பண்ணுற ஸ்க்ரூ வந்து நம்ம ஒர்க் பண்ணாத பக்கம் கொண்டு போயிருங்க. இதை நான் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா நூல்ஸ் அப்போ தான் சிக்காமல் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பண்ண முடியும். இப்போ நல்லா டைட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டைட் வைக்கிறப்ப இது வந்து ஜாஸ்மின் கிளாத்தாக இருக்குது. ஸோ மெதுவாக இழுங்க. ஜாஸ்மின் கிளாத்தை விட சாரியில் அவங்க கொடுத்தா ஏதாவது ஒரு கிளாத் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸ், சில்க் சாரியோட ப்ளவுஸ் வந்து இன்னும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்படி இழுக்கிறப்ப வந்து டப்புன்னு வந்து துணி கிழிஞ்சிரும். அதனால் மெதுவாக இழுங்க. சேஃப்டியாக 2 கை கை வச்சு மெதுவாக இழுங்க. மெதுவாக இழுக்க தான் துணியை நமக்கு டேமேஜ் ஆகாமல் டைட் வைக்க முடியும். நான் லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு லாவெண்டர் கலர் ப்ளவுஸ் வந்து கை ஊசிலே எப்படி தைக்கலான்னு சொல்லி போட்டிருந்தேன். அதுக்கு வந்து இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக நினைக்கவே இல்லை. என்னுடைய உறவுகள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ வெரி மச். நான் வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியலை. அதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த சப்போர்ட்டுக்கு வந்து உங்கள்கிட்டலாம் நான் எப்படி அதுக்கு அடுத்து நான் அந்த நன்றி உங்களுக்கு எப்படி சொல்ல போகிறேன்னு எனக்கே தெரியலை. இருந்தாலும் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் எப்போ வருதோ கேளுங்க. நான் எப்போ நீங்கள் கேட்டாலும் இம்மீடியட்டாக ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கேன். நல்லா அந்த மாதிரி தட்டி பாருங்கள், டொப்புன்னு சவுண்டு வரணும். இப்போ நம்ம வந்து ஸ்டாண்ட்லேயும் மாட்டிக்கலாம். என்ன டவுட்னாலும் கேளுங்க. நான் ஆன்லைன் கிளாஸும் எடுத்துகிட்ருக்கேன். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து நம்பர் அனுப்புகிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பாருங்கள், இந்த ஸ்க்ரூ இந்த பக்கம் இருக்கா, நம்ம ஒர்க் பண்ணாத ஏரியாவில் நான் ஸ்க்ரூ மாட்டிக்கிறேன். சரியா? நம்ம ஒர்க் பண்ணுற ஏரியா சைடு வந்து ஸ்க்ரூ இருக்கக்கூடாது. அதுக்கு ஆப்போசிட்டில் இதை வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இந்த வீடியோ வந்து இப்போ தான் ஆரி பழகி ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணணும்னு ஆசை இருக்கிற எல்லாருக்குமே யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நல்லா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. இந்த மாதிரி அப்கமிங்கில் நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இல்லை இதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குது, நான் ஏதாவது தப்பு பண்ணாலும் சொல்லுங்கள். நான் அதையும் மாற்றிக்க ரெடியாக இருக்கேன். ஓகே, தேங்க்யூ என்னுடைய அன்பான உறவுகளே. தேங்க்யூ.